காரைக்கால் நாகூர் ஃபேமஸான தம்ரூட் ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். இது பாரம்பரியமான ஸ்வீட்னு கூட சொல்லுவாங்க. இது தம் வச்சு தான் ஆக்சுவலாக செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்புவை வேக வச்சு எடுத்துருக்கேன். 10 முந்திரியை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டில் அதை கோவா 100 கிராம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 200 கிராம் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்த பிறகு 1/4 கப்பு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1/4 கப்பு நெய்யை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே இல்லை டிஃபன் பாக்ஸில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இதில் இப்போது சேர்த்துருங்க. இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணிவிட்டு வெள்ளரி விதை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா முந்திரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஓவனில் வச்சு எடுத்தால் சூப்பரான தம்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. வாழையோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.